Daily. Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழக தலைவர் இன்னைக்கு ஒரு கடிதத்தை வெளியிட்டிருந்தாரு சகோதரிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தொடர்ந்து தற்போது ஆளுநர் மாளிகைக்கு அவர் வருகை புரிந்திருக்கிறார். இந்த சந்திப்பின் போது என்னென்ன விஷயங்கள் குறித்து அவங்க பேசவிருக்கிறாங்க, குறிப்பாக அவர் மனு எதுவும் கொடுக்கவிருக்கிறாரா? வணக்கம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் சீண்டலுக்கு உள்ளானது தொடர்பாக ஆளுநரிடம் சந்திப்பதற்காக இன்று காலை அனுமதி கோரியிருந்தார். 11 மணிக்கு இந்த சந்திப்பு நடைபெற இருந்த வேளையில ஆளுநர் மாளிகை தரப்பு 1 மணிக்கு உறுதி செய்திருந்த இந்த சந்திப்பை. இதனை அடுத்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்திருக்கிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதனை கண்டித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். குறிப்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயும் சம்பவத்தன்று அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்கு உள்ளேயே மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி இருக்கும் செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கிறது. மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தவர் கைது செய்யப்பட்டிருந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் அவர் மீது விரைவான சட்ட நடவடிக்கை மேற்கொண்டு உரிய தண்டனை பெற்றுத் தர வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்துகிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார். மேலும் இக்கொடூர குற்றத்தில் வேறு எவரேனும் ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை விரைந்து எடுக்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்கப்படும் நிர்பயா நிதியை பயன்படுத்தி பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத இடங்களை கண்டறிந்து அங்கு ஸ்மார்ட் கம்பங்கள் அமைத்தல், அவசரகால பட்டன்கள், சிசிடிவி கேமரா, தொலைபேசி உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்றும் பதிவிட்டிருந்தார். இன்றைய தினம் கூட மகளிருக்கும் கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் பெண்களுக்கு அண்ணனாகவும் அரணாகவும் உறுதியாக நிற்பேன் என்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கைப்பட ஒரு கடிதத்தையும் வெளியிட்டிருந்தார். இந்த கடிதத்தை தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பிரிண்ட் அவுட் எடுத்து பெண்களுக்கு கொடுக்கவும் உத்தரவிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து அதே போல இன்று காலை தேசிய மகளிர் ஆணையமும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அந்த விசாரணையும் நடைபெற்று வருகிறது தற்பொழுது வரை. இந்த சூழலில்தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டது தொடர்பாக ஆளுநரை சந்திக்க வந்திருக்கிறார். அந்த சந்திப்பும் எப்போது தொடங்கி இருக்கிறது. இந்த வேளையில் அதாவது இந்த தமிழக வெற்றி கழக தலைவர் அரசியல் ரீதியாக எத்தனை கருத்துக்களை தெரிவித்தாலும் அதிகப்படியாகவே அதாவது சமூக ஊடகங்களிலே தெரிவித்து வந்திருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது ஆளுநரை சந்தித்திருப்பது பெரும் ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிமுக அது நேற்றைய தினங்கள் கூட அதிமுக சார்பிலும் பல எதிர்கட்சிகள் சார்பிலும் கூட யார் அந்த சார் என்று கேள்விகள் எழுப்பி பதாகைகளை ஏந்தியவாறு பல போராட்டங்களை முன்னெடுத்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் எந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை கையில் எடுக்க போகிறது என்ற ஒரு கேள்விக்கு தற்பொழுது விஜய் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். ஆளுநரை தற்பொழுது சந்திப்பதற்காக ஆளுநர் மாளிகைக்கு விஜய் வந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி. Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.